புளியமரம் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இது உண்மையின் வடிவம், நிஜத்தின் நிழல். நான் உங்கள் ஜானி. தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். பொன்விழா காணும் திருச்சபை, குடிசையின் உச்சியில் கோபுரம். பொன்விழா காணும் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை கோலாகல கொண்டாட்டம். முன்னாள் முதல் இந்நாள் ஊழியர்களின் வாழ்த்து மற்றும் அனுபவங்கள், தலைமுறையின் சகாப்தங்கள். மேல் நோக்கி பயணம். 1975 முதல் வளர்ச்சி பாதையில் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை. சந்தமும் சங்கீதமும். இசைத்துறையில் பல சாதனைகள் படைத்த மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை. விரிவான செய்திகள். 1975 ஒரு கோழிப்பண்ணையில் துவங்கப்பட்ட மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை பல சவால்களை சந்தித்து படிப்படியாக முன்னேறி இன்று மிக பிரம்மாண்டமான தோற்றத்துடன் தனது பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இச்சமயத்தில் இங்கு ஊழியம் செய்த முன்னாள் போதகர்களும் மற்றும் வேதாகம சகோதரிகளும் தங்களது அனுபவத்தையும் வாழ்க்கையையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றனர். அந்த காணொலியை இப்பொழுது பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சாம்பத்தின் பிள்ளைகள் வந்ததுனால கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கூரை வீடு தான் இருந்தது, ஓடு வீடு இருந்தது, ஓடு சர்ச் இருந்தது. ஆனாலும் அதன் பிறகு இப்போ பெரிய சர்ச்சை ஒன்று கட்டியிருக்கிறீங்க. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் போய் விசிட் பண்ணி தான் வருவோம். அதனால் கர்த்தர் உண்மையாகவே எங்களுடைய கூழியத்தை அவர் ஆசீர்வதித்தார். பிள்ளைங்க எங்களோடு இருப்பாங்க. கென்னடி, இவன் தேவா, இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க சர்ச்சில் பட்டுவாங்க. அதனால் கர்த்தர் உண்மையாகவே அற்புதமாய் எங்களை நடத்தினார். நான் நினைக்காம இல்லை. நீங்கள் மேடவத்தில் ஊழியம் செஞ்சீங்களே, அப்போது உங்களுக்கு சவாலான காரியம்லாம் இருக்கும். மேடவத்தில் நீங்கள் கடினமான காரியம்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன சவாலான காரியம்லாம் நீங்கள் பார்த்தீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ துன்பங்களோ, அந்த துன்பத்தில் அவங்க கண்ணீரோடு அவங்க சொல்லுவாங்க எங்களை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். போயிட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனையோ பிசாசுடைய கிரியைகள், போராட்டங்கள்லாம் வரும். குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். அந்த பிரிவினையில கூட கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறேன். போக்குவரத்து அப்பெல்லாம் எப்போ போக்குவரத்து வசதி? போக்குவரத்து வசதி அப்போ பேர் அதான் நல்லது. போக்குவரத்து வசதி கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. ஒரு சின்ன வண்டி இருந்தோம், டிவிஎஸ் 50, அந்த சின்ன வண்டி. அதில் தான் நான் ரெண்டு பேரும் போவோம். மெதுவாக நடந்து ஆள் பக்கம் நோக்கம்பாளையம் போயிட்டு ஊழியம் செய்யிட்டு, பெரும்பாக்கம் ஊழியம் செய்யிட்டு மேடவாக்கத்துக்கு வந்துடுவோம். அப்படியே பள்ளிக்காரங்க ஊழியம் செய்யிட்டு. அதனால கர்த்தர் ஊழியத்தை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். சபை மக்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? போகும்போதே தோத்திரம் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கேருந்து போனோன்னு தண்ணி கொடுப்பாங்க. அங்கே தான் இருந்தோம், ஆனாலும் தண்ணி கொடுப்பாங்க. போனோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 50வது ஆண்டு விழா கொண்டாடுகிற நாளில் சபை நிர்வாகக்குழு, சபையார் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 1998, 1999 ஆகிய 2 வருடங்கள் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான கிருபையை கடவுள் கொடுத்தார். அன்பு பாராட்டின சபையாருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு விழாவை ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலும் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம் இந்த சபையில் இயங்குவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையுடைய வரலாறு மிக ஆச்சரியமான ஒரு காரியம். கடந்த நாட்களெல்லாம் நாங்கள் இங்கே பணி செய்த போது மக்கள் மிகுந்த கஷ்டத்திலும் விவசாயத்திலும் பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கோ தேவன் அவர்களை உயர்த்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்திலே நான் அவளை வாழ்த்துகிறேன். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அங்கே பணி புரிஞ்சீங்க? 2000 2003 வரைக்கும் 3 ஆண்டுகள் மிக சிறப்பாக நாங்கள் அங்கே நானும் பைபிளமும் பணியாற்றினோம். அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், மேடவாக்கம் திருச்சபை குறித்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? மக்கள் மிக உயர்ந்தவர்கள் அல்ல, பணக்காரர்கள் அல்ல, கல்விமான்கள் அல்ல, ஏழைகள், விவசாயிகள். ஆனால் அவர்கள் மறக்காமல் ஊழியர்களை நேசிக்கிற அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. மக்கள் சரியான நேரத்தை ஆலயத்தை வந்து விடுவார்கள்.
ஆனால் அதே மக்கள் இன்றைக்கு மிகுந்த உயர்ந்த நிலையிலே இருப்பது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். ஊழியக்காரர்களை மிகுந்த கண் போல நேசிக்கிற ஒரு பிள்ளைகள் என்பதை நான் வாக்குறுதி அளிக்கிறேன். உங்களால மேடவாக்கத்துக்கு நடந்த ஒரு ஏதாவது ஒரு அந்த நாளில் மேடவாக்கம் திருச்சபையிலே அதிகமான ஆடியோ வீடியோ போன்ற நவீன காரியங்கள் இல்லை. நாங்கள் அதிகமாக களப்பணியில் ஈடுபட்டு அநேக புதிய குடும்பங்களை கொண்டு வந்தோம். ஒரு ஓலை கொட்டகை வீட்டில் வசித்து வந்தோம். ஆனாலும் சளைக்காமல் தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவன் கிருபை பாராட்டினார். இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய ஆலோசனை, கடினமான உழைப்பும் நேர்மையும் கடவுள் பக்தியும், இந்த 3 பகுதி மட்டும் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக பல நூற்றாண்டுகளை காணலாம், பல வாழ்வுகளை உருவாக்கலாம். புதிய புதிய தேவனற்ற மக்களை கொண்டு வந்து சபையிலே நாட்டுவது தான் திருச்சபையின் வளர்ச்சி. வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற எங்கள் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க அங்க ஊழியம் செஞ்ச வருஷம் எந்த வருஷம்யா? உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? 2002 2004 வரை நான் அங்கு சபையின் போதகராக ஊழியம் செய்தேன். என்னுடைய ஊழிய காலங்களில் பாரிசாலை கர்த்தர் பிரதிஷ்டை செய்யும்படி என்னுடைய காலங்களில் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்போது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில நாங்கள் வாலிபர்கள்லாம் பிரதர் கென்னடிகளாம் தெரியும், நாங்கள் கிராமங்கள் தோறும் அல்லது அந்த மேடவாக்கம் அந்த பகுதியை அனைத்து பகுதியிலும் சென்று கைப்பிரதி ஊழியங்கள், நற்செய்தி ஊழியங்கள் நாம் செய்திருக்கிறோம். மேலும் வாரத்துக்கு 2 முறை சகோதரி ஐக்கியத்தின் மூலமாக வீடுகள் சந்தித்தல் மற்றும் செந்தமிழ் நகர் பகுதி எல்லாம் கைப்பிரதி ஊழியங்கள்லாம் நாம் செய்து அந்த காலங்களில் ஊழியம் செய்தோம். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வேத அறிவிலே தேறினவர்கள், பாடுவதிலும் இசை வாசிப்பதிலும் முதன்மையாக இருக்கிற திருச்சபை இன்றைக்கு அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில மேடவாக்கம் என்பது ஒரு முக்கிய திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிறதை குறித்து கிறிஸ்துவுக்குள்ளே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 50 வருஷம் இந்த ஊழியத்தின் பாதையில எங்கள் மேடவாக்கம் அட்வென்ட் திருச்சபையின் ஊழியத்தை அற்புதமாய் தேவன் நடத்தி வந்து ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 50வது ஆண்டு விழாவை காண்கின்ற மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றேன். 2003 2006 வரைக்கும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால மேடவாக்கம் திருச்சபையில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். அங்கு ஊழியம் செய்ததன் விளைவாக ஆண்டவராகிய தேவன் சபை போதகராக இருந்த என்னை வட்டார போதகராக பதவி உயர்வு கொடுத்து பொன்மார் திருச்சபைக்கு அந்த நாட்களிலே நான் மாற்றப்பட்டதை நினைத்து கர்த்தரை துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த 50வது பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சபை நிர்வாக குழுவினர், கீபாமு சங்கத்தினர், ஓய்நாள் பள்ளி பிள்ளைகள், சகோதரி ஐக்கியம் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை இயேசுவின் நாமத்தால வாழ்த்துகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஊழியம் செய்த நாட்களில் என்னுடன் இணைந்து திரு சந்திரசேகர் அவர்கள் செயலாளராகவும், திருமதி தனமணி அம்மா அவர்கள் பொருளாளராகவும், திரு சுந்தரையா அவர்கள் மூப்பராகவும் என்னுடன் இணைந்து மிக சிறப்பான முறையில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். எல்லாருக்கும் மேலாக நான் அங்கு ஊழியம் செய்த நாட்களில் தான் எனக்கு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபை
காணப்போகிற அந்த பொன்விழாவை குறித்து நான் வாழ்த்துகிறேன். ஐயா, நீங்கள் மேடவாக்கம் சர்ச்சில் பணியாற்றிய வருஷம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஞாபகங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை, எந்த வருஷம் ஞாபகம் இருக்கு அவங்க? 2006 இருந்து 2009. ஐயா, நீங்கள் மேடவாக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்க. அனுபவம்னு சொன்னீங்கன்னா, நம்ம அங்கே சர்ச்சை கட்டுவதற்கு வந்துட்டு நம்ம அடிக்கல் நாட்டு விழா நடத்தணும். நான் வந்துட்டு அங்கே லோக்கல் பாஸ்டராகவும், நம்ம சார்ல்ஸ் எபினேசர் ஐயா வந்துட்டு வட்டார போதகராகவும் இருந்த காலத்தில் வாலிப பிள்ளைகளை அந்த இடத்துல நல்லா எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து அங்கே ஒரு வாலிபர் கூடுகை மெயின் ரோட்டில் அந்த கொடிக்கம்பத்தாண்டு வச்சு ஒரு 3 நாள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் போடுவதற்கு ஒரு கர்த்தர் வந்துட்டு பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய ஒரு கிருபை செஞ்சார். ஐயா, மேடவாக்கம் அட்வென்ட் திருச்சபை விசுவாசிகள் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா, எங்களை வந்துட்டு அங்கி போட்டால் போதகராக என்னை பார்ப்பாங்க. நான் அந்த ஃபுல்ஃபிட் வந்து அங்கி கேட்டு கீழே வந்துட்டேன்னா, நான் அவங்க வீட்டுக்குள்ள அதை மாதிரி என்னை பார்த்துக்கிடுவாங்க. இந்த வாழைப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த பிள்ளைங்களே இருக்கும் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சுட்டுன்னு சொன்னால், நான் இருந்த பரேடில் வச்சதோடு தான் இந்த கொடுக்குற விஷயத்தில் மேடவாக்க விசுவாசிகளை மாதிரி யாரையுமே நான் சொல்ல முடியாது. அதே போல் அந்த நாள் இருந்த கமிட்டி ஊழியக்காரில் குறையில்லாமல் அவங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. அம்மா மாருங்க அவங்கள பொறுத்தவரையில் விசாரிக்கிறதுல அவங்கள மாதிரி ஒரு திருச்சபையை நான் பார்க்க முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா, 2வது மகன் பிறந்தப்போ மேடவாக்க திருச்சபையாக தான் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 16 நாட்கள் அது மாதிரி ஒரு அன்பு நிறைந்த ஒரு திருச்சபை. சாந்தா அதே மாதிரி பிள்ளைங்க, ஆமாம், ஜெயெல்லாம் கூட வந்துடுவாங்க, ஜானி. அது ரீகனும் சைலஸும் என்னை கலாய்க்கிறதுல இந்த 2 பேரை தவிர வேற யாரையுமே அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்களும் ஐயா ஒன்றா ஊழியம் பண்ணியிருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்கள் வேதாகம சபையில் இருந்திருக்கீங்க. என்ன மாதிரி ஊழியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஜார்னி மேடவாக்கம் தான் 2009. ஸோ 40 மெம்பர்ஸ் அங்கே வருவாங்க சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப லவபிள் பர்சன்ஸ், ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. முக்கியமாக ரொம்ப சர்ச் கமிட்டியும் அதே மாதிரி தான். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சர்ச் கமிட்டி இருந்துச்சு எங்களுடைய பீரியட்ல. வாலிப பசங்க ரொம்ப க்ரோத் அந்த டைம்ல எங்களுக்கு. மீண்டும் ஒரு விசை இந்த 50வது பொன்விழாவை காண்கிற அருமையான திருச்சபையாரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நமது மேடவாக்கம் அட்வென்ட் திருச்சபையினர் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். விசேஷமாக எனது தகப்பனார் முன்னாள் பேராயர் ரெவரண்ட் பர்னபாஸ் ஐயா அவர்கள் சார்பிலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே அவர்கள் இல்லை என்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும், அவர்கள் இருந்திருந்தால் எப்படி உங்களை வாழ்த்திருப்பாரோ அதே முறையில் உங்களை வாழ்த்துவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 50வது ஆண்டு உங்களுக்குன்னு நீங்கள் இன்னும் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அழகான கட்டிடம், அருமையான வடிவமைப்பு, எல்லாம் நல்ல இல்லங்களை எல்லாம் கட்டி முடிச்சிட்டிங்க. இனி நீங்கள் பல திருச்சபைகளை கட்டி எழுப்புவதாய் மாறுபடியாய் உங்களை மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். மேடவாக்கம் ஆங்கிலத்தில் they made a walk with God என்று சொல்வார்கள். மேடவாக்கம் made a walk with God. இந்த 50வது ஆண்டிலே உங்களுடைய பயணங்கள் உங்கள் நடை இறைவனோடு இன்னும் இட்டி சேரட்டும். அருமையான என் தாயார், என்னுடைய குடும்பத்தினர், நான் சார்ந்திருக்கிற திருச்சபை எல்லாரின் மூலமாகவும் உங்களை மீண்டும் ஒரு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பொன்விழா ஆண்டிலே கால் வைக்கும் மேடவாக்கம் வட்டார திருச்சபையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, நீங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்க இங்க ஊழியம் செஞ்சீங்க? 2013ஆம் ஆண்டு ஒட்டிமக்கம் திருச்சபையிலிருந்து மகாசபையின் உத்தரவை பெற்று
மேடவாக்கம் திருச்சபையில் சபை போதகராக பணித்தோரோட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அங்கே வட்டார போதகராக பதவி உயர்வை கற்றுக் கொடுத்து அந்த இடத்துல தொடர்ந்து வட்டார போதகராக பணியாற்றினேன். நீங்க அங்க பணியாற்றியப்போ, ஊழியம் செஞ்சப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அங்க என்னன்னா உங்க மூலமா அங்க ஏதாவது நிறுவப்பட்டுச்சா? பணியாற்றின நாட்களில் குறிப்பாக கட்டிடப் பணி துவங்கி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கிராம ஊழியங்கள், வாலிப பிள்ளைகள் ஊழியங்கள், சிறு பிள்ளை ஊழியங்கள் நடத்த முடியாத கிருபை கொடுத்தார். ஜப குழுக்களை ஆரம்பித்து அநேக இடங்களிலே ஊழியங்களை செய்ய கிருபை கொடுத்தார் என்பதை மகிமையாக இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஊழியங்கள் செய்த ஒரு நாட்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் என்னோடு இணைந்து பல முறை, உங்களுக்கு சொல்லப்போனால் குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, மழை நேரங்களிலும் இன்னும் வெள்ளப்பெருக்கற்ற அந்த சூழ்நிலையில் மேடவாக்கத்தில் கடந்து போய் அந்த இடங்களில் தண்ணி சூழ்ந்த பகுதியில் சகோதரர் எஸ்டி போஸ் அவருடைய உதவியோடு சில உபகரணங்களை பயன்படுத்தி நிறைய மக்களுக்கு அந்த நாட்களிலே பணிவிடை செய்ய முடியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் அந்த இடத்துல பணியாற்ற சமயத்தில் சுமார் 4 திருச்சபை நிர்வாக குழுவினரோடு நான் இணைந்து பணியாற்ற கிருபை செய்தார். குறிப்பாக இன்றைக்கு எல்லாரும் பேசப்படுகிற கிங்கிஸ் பான் என்றதான இந்த நிகழ்ச்சியை நம்முடைய வாலிப பிள்ளைகளுடைய துணையோடு இந்த இடத்தில் துவங்கி சுமார் 2 ஆண்டுகள் தொடர்ந்து தேவநாமத்துக்கு மகிமையாக அந்த நாடுகளிலே அந்த ஊழியங்கள் செய்து முடித்தோம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆண்டவர் திருச்சபையை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்தி பன் மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான நேரத்திலும் கூட மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையின் 50வது ஆண்டு விழா காண்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 50 வருஷ காலங்களில நானும் அந்த சபையில ஊழியம் செய்தது குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஐயா, நீங்க அந்த ஊழியம் செஞ்ச காலத்துல உங்களால மேடவாக்கம் சர்ச்சுக்கு என்ன நடந்தது? பணியாற்றி அந்த டைம் பீரியட்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நல்ல ஒரு கேள்வியை அருமையான சகோதரன் கேட்டேன். நான் 2019 வருஷத்துல நான் மேடவாக்கம் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்துல அந்த பாரிஸ் ஹாலில் தான் சபை நடந்து கொண்டிருந்தது. மேலே சபையை கட்டி கொண்டிருந்த நாட்கள் அது. ஜெபத்தோடு கூட அந்த புதிய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். முழுக்க உங்களுடைய சப்போர்ட் அண்ட் பிரேயர் அண்ட் பணத்தினால அது கட்டப்பட்டது என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அங்கே இருந்து கொண்டிருந்த பொழுது மக்னாயிம் என்ற வாலிபர் கூடுகையை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தானே? மக்னாயிம் என்றால் கர்த்தருடைய சேனை என்று அர்த்தம். ஆகவே ஒரு சேனை கூட்டத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி மக்னாயிம் 2 வருஷம் தொடர்ந்து நடத்துவது கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல நீங்க கொரோனா காலகட்டத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா 2019 கொரோனா காலம், அப்போ அது ரொம்ப கடினமான காலம். ஆமா. அப்போ மக்கள் மத்தியில ஊழியெல்லாம் எப்படி நீங்க அதை அந்த நாட்களை மறக்கவே முடியாது. ஜனங்கள் ஆகாரத்துக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டார்கள். கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் முன்னாள் வாலிபர்கள் 2 பேரும் இணைந்து சாப்பாடு மொத்தமா செய்வாங்க. செஞ்சு பல இடங்களில போய் ஆகாரங்களை கொடுத்திருக்கிறோம். ஐயா, மேடாத சபையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நடந்தது? மேடவாக்கம் சபை எனக்கு பிடிச்ச விஷயம்ன்றது அங்கதான் மியூசிக்ல ஒரு அதிகமான இன்வால்மெண்ட்டை ஆண்டவர் கொடுத்தார். இவ்வளவு நல்ல மியூசிக் வாசிக்கிறாங்க, நம்மளும் ஏதாவது பாடணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்தது. என்ஜாய் பண்ணி அங்க ஆராதிப்பேன். காரணம் என்னன்னா அங்க மியூசிக் சரியா பேக்கப் பண்ணுவாங்க. விசேஷமா ஜானி புத்திரம் பார்க்க முடியாது, அவங்க பேக்கப் பண்ணினே இருப்பாங்க. இந்த பரலோக பிரசன்னத்தை அங்க அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் பாட்டு போடுற ஃபெலிக்ஸா இருக்கட்டும், ஜஸ்டினா இருக்கட்டும், எங்களை ஃபுல்லா பேக்கப் பண்ணுவாங்க. என்னால மறக்கவே முடியல. சாங்ஸ் அண்ட் வர்ஷிப்பை மேடவாக்கத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கும் ரொம்ப அதை நாங்கள் மிஸ் பண்ணோம். உங்களுடைய ஆலோசனை இதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்ணலாம்? சபை அதிகமாக வளர்ந்துருக்கு. 50 வருஷங்களை கடந்தாச்சு. அநேக ஆத்துமாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நிறைய கூட்டங்களை நீங்க சபையில நடத்தணும். நீங்கள் வீடுகளை சந்தித்து ஜெபங்களை ஏற்படுத்த வேண்டும். நீங்க செய்யற எந்த ஊழியத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி திரளான ஆத்மாக்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி
உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய ஆலோசனையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோடு இருந்து இந்த சந்தோஷமான நாளில இன்னும் அநேக சந்தோஷங்களை காண கர்த்தர் உங்களை இதிலும் பெரிதானவர்களை காண கிருபை செய்வார். தேங்க்யூ. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. மேடவாக்கும் திருச்சபை மக்களாகிய நாம் 50 ஆண்டுகள் தேவன் நம்மை நடத்தி வந்ததை முன்னிட்டு பொன்விழா ஆண்டு என்று சொல்லி இந்த நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மேடவாக்கும் திருச்சபையை நான் எனக்குரிய 35 ஆண்டுகள் 1990 நன்றாக அறிந்திருக்கிறேன். அன்றைக்கு இருந்ததான முன்னோர்கள் இந்த திருச்சபைக்காக உழைத்த, ஊழியம் செய்த, தியாகம் செய்த அவர்களோடு எனக்கு ஒரு நல்ல அன்பும் மரியாதையும் நல்ல ஒரு ஐக்கியமும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் அவர்களை நான் நினைக்கும் போது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 4ஆம் தேதி 5வது மாதம் 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான இந்த திருச்சபை இன்றைக்கு 50 ஆண்டை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை நினைக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். எனவே இந்த நாளிலே கூட இப்படிப்பட்டதான நல் விசேஷங்களாகிய இந்த நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி. இதற்கு காரணமாயிருக்கிறதான ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தினுடைய வாலிபர்களுக்காக, அதனுடைய உத்தியோகஸ்தர்களுக்காக, சகோதரி ஐக்கியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, அதனுடைய உத்தியோகஸ்தர்களுக்காகவும், குறிப்பாக திருச்சபை நிர்வாக குழுவினர்களுக்காக, இதற்கு முன்பாக இந்த ஸ்தலத்தில் பணியாற்றின கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஸ்தல போதகர்கள், வட்டார போதகர்கள், அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியமும் அவருடைய சேவையும் தான் இந்த ஆண்டை இப்படிப்பட்ட நாளை காண செய்தது. இந்த நாளை சிறப்பிக்கும்படிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அவரோடு கூட வந்திருக்கிற அத்தனை நிர்வாக குழுவினரையும் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பாக வருக வருக என்று சொல்லி வரவேற்று கர்த்தர் தாமே திருச்சபை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று கூறி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் மேடவாக்கம் திருச்சபைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மேடவாக்கம் திருச்சபை அப்படின்றது எங்களுக்கு அன்பார்ந்த ஜனங்க. இவங்க இல்லை சபையில ஐக்கியமானவங்க, பாட்டு பாட்டத்திலேயோ இல்லை ஜெபிக்கிறதுலையோ எல்லாவற்றிலையும் ஒரு சிறந்த ஒரு மேடவாக்கம் திருச்சபை, எல்லா சபை காட்டிலும் மேடவாக்கம் திருச்சபை எல்லாவற்றிலையும் சரியான முறையில் எல்லாவற்றையும் ஏற்றியா செய்கிற ஒரு சபைன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஊழியக்காரில் கனம் பண்ணுறவங்க அப்படின்னு நான் தெரிஞ்சு கொண்டதில் கர்த்தருக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாத்திரமில்லாமல் அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தின் தலைவர்களும் தங்களது அனுபவத்தையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டனர். மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை என்பது 50வது பொன்விழா ஆண்டை காண்கிற குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது கோல்டன் ஜூப்ளி, இது ஒரு விடுதலையின் ஆண்டு, இழந்தவை எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்கிற ஆண்டு என்று சொல்லி நாம் அநேக இடங்கள்ல வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை இந்த திருச்சபை மக்கள் காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஐயா, அப்பா அங்க ஊழியம் செஞ்சிருக்காரு. ஆமா, அவர் ஊழியம் செஞ்ச காலத்துல இருந்தவங்க நிறைய பேர் இப்ப இல்ல, இப்ப இருக்கிறவங்க அப்போ நிறைய பேர் இல்ல. ஆமா, அவரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? என்னுடைய தகப்பனார் திருச்சபையில ஆயராக இருந்தாங்க. பள்ளிக்காரனை தான் அப்போ வட்டாரம். அப்போ என்னுடைய தகப்பனாரும் எங்க அம்மாவும் அங்க ஊழியம் பண்ணாங்க. அப்போ அந்த தைலந்தோப்புக்குள்ளேயே நடந்தே வந்துருவாங்க. முடிந்த பிறகு சபை மக்கள் பைக்லேயோ இல்லை ஆட்டோலேயோ கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. அவங்க 4 ஆண்டுகள் நல்லா அங்கே ஊழியம் பண்ணாங்க. எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் 1999 2003 வரைக்கும் 4 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கேன். அப்பயும்
வட்டார ஆயரா நான் இருந்தேன். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கண்டிப்பாக வட்டார ஆயர் வரணும்னு சொல்லி அன்போடு கூட அழைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக அந்த நாட்டில் அந்த ஊழியம் நடைபெற்றது. மேடவாக்கம் திருச்சபை இன் பர்டிகுலர் பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நாங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கும் போது பஸ்ல போவோம் அந்த பக்கம். அங்க அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை மேடவாக்கம் சொல்லி ஒரு ப்ளூ போர்ட்ல போடப்பட்டிருக்கோம். கோழி பண்ணைன்னு சொல்றாங்க. அந்த கோழி பண்ணையில தான் அந்த நாள்ல அங்க ஆராதனை நடந்தது. இவ்வளவு சின்னதுல குடிசையில இப்படிப்பட்ட ஆலயம் இங்க நடக்குதுன்னு சொல்லி அப்ப நான் யோசித்தேன். இன்றைக்கு பார்க்கும்பொழுது ஒரு பெரிதான கிருபையினால ஆசீர்வாதத்தினால நேர்த்தியான அழகான ஒரு ஏசி போட்ட அருமையான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி நீங்க முடிச்சிருக்கிற குறித்து நான் நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இதனால மறக்க முடியாத ஒரு காரியம் ஐயா. மேடவாக்கம் திருச்சபை இன்னும் வளர்ச்சி பாதையில போறதுக்கு உங்களுடைய ஆலோசனை? உண்மையாக பார்க்கும் பொழுது ரொம்ப பெரியவங்களோடு கூட நான் பழகி இருக்கிறேன். உதாரணத்துக்கு தசரன் டாக்டர் ஐயா, இன்னும் மகிமதாஸ் ஐயா, பாகவதியார் ஐயா, இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். அவருடைய ஊழியங்கள் அவருடைய முயற்சியில தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தரிசனம் நமக்கு தேவை. இன்னும் பெரிய இடம் வாங்கணும், இன்னும் பெரிய விஸ்தாரமான ஆலயத்தை நம்ம கட்டணும், நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே 50வது பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற மேடவாக்கம் வட்டார திருச்சபை மனதார மகாசபையின் வழியாக நான் வாழ்த்துகிறேன். வேதாகமம் சொல்கிறது உபாகமம் 1:11 நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு சொல்லியிருக்கிறதை உண்மையாக இந்த மேடவாக்கம் திருச்சபை கர்த்தர் செய்திருக்கிறார். 50 ஆண்டுகளை காணும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக அந்நாளிலே மகாசபையின் பொது செயலாளராகவும் பள்ளிகளின் நிர்வாகியுமாக இருந்த மருத்துவர் என்றி தசரன் ஐயா அவர்கள் நினைக்கின்றேன். ஸ்தாபனத்தில் மேடவாக்கம் திருச்சபையானது ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு திருச்சபையாக ஒரு எப்பொழுதும் முத்திரை மோந்திரமாக கர்த்தர் அந்த சபையை வைத்திருக்கிறார். மேடவாக்கம் திருச்சபை குறித்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இப்படி அப்படின்னு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஏதாவது? உண்மையாகவே மேடவாக்கம் திருச்சபையை பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் அவர்கள் அந்த பாடல் போட்டிகளிலே முதலிடத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இசையிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். வேறொரு பாட்டு பாடி முதல் பரிசை பெற்று வந்தாங்க. உண்மையாக அது நான் மனதார வாழ்த்துகிறேன். ஏன்னா சிஎஸ்ஐ டைஜஸ்டில் நடந்ததான அது ஒரு நிகழ்வு. நம்முடைய அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை சென்னையிலிருந்து கடந்து போய் அங்கே முதல் பரிசை பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மாத்திரம் இதன் வழியாக வைக்க விரும்புகிறேன். என்னன்னா, இந்த வாலிப பிள்ளைகள் இசையோடு நின்று விடாம இந்த ஊழியத்தை தொடர்ந்து மிஷினரிகளாக அநேக தீர்க்க தரிசிகளாக எழும்ப விசுவாசிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு விஷயம் மகாசபையின் வழியாக அவர்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று பொன்விழா காண்கிற மேடவாக்கம் வட்டார திருச்சபை இயேசுவின் நாமத்திலே பள்ளிகளின் நிர்வாகி என்ற நிலையிலே நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நிறுவப்படுவதற்கு முன்னோடியாக இருந்த மிஷினரிமார்களை இயேசுவின் நாமத்தை நான் நினைவு கூறுகிறேன். விசேஷமாக அந்த பகுதியில் அந்த திருச்சபையிலிருந்து மருத்துவர் என்றி தசரன் ஐயா அவர்கள் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற அருமையான திருச்சபையின் மூப்பராக இருந்த திரு ஜஸ்டின் சுரேஷ் ஐயா அவர்களும் அந்த பகுதியில நிர்வாகக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே திரு லாரன்ஸ் அவர்களும் நிர்வாகக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய மகாசபையில அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அநேக ஆண்டுகளாக கர்த்தர் அந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து அங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஸ்தாபனத்தின் வழியாக பள்ளிகளின் வழியாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மேடவாக்கம் திருச்சபை குறித்து பிடித்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே அந்த திருச்சபை பள்ளிக்கரணை வட்டார திருச்சபையிலே இணைக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கரணை, மேடவாக்கம், பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம் ஆகிய திருச்சபைகள் வட்டாரமாக இருந்த பொழுது, நூக்கம்பாளையம் அந்த திருச்சபையில் வட்டாரமாக இருந்த பொழுது பாடல் ஆராதனை சாங் சர்வீஸ் நடக்கும்போது ஒவ்வொரு திருச்சபையில கலந்து கொண்டு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது அங்க இருக்கிற வாலிபர்கள் மிகவும் நேர்த்தியாக பாடக்கூடியவர்கள். அந்த இடத்துல
பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்கள். அது மாத்திரம் அதுபடி இணைந்து அந்த இடத்துல ஊழியத்தை செய்ததுனால இன்றைக்கு மகா பெரிய திருச்சபையை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அது மிகவும் எனக்கு பிடித்த ஒரு காரியம். லாரன்ஸ் அவர்களும் நிர்வாகக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று மகா சபையில அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தங்களின் வீடுகளில் சந்திக்க முடியாத ஒரு சில போதகர்களையும் வேதாகம சகோதரர்களையும் ஒரு பகுதி நிகழ்ச்சியில் நமது புளியமரம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் திரு சாம் அவர்கள் தனது விடாமுயற்சியினால் சந்தித்து நேர்காணல் செய்துள்ளார். அதை நம்ம இப்பொழுது பார்ப்போம். நமது செய்தியாளர் சாம் அவர்கள் வேளச்சேரியில் அமைந்துள்ள நமது ஸ்தாபனத்தின் அலுவலகத்தில் இருந்து நம்முடன் நேரலையில் இணைந்துள்ளார். சாம், அங்க நீங்க ஒரு சில போதகர்களையும் வேதாகம சகோதரர்களையும் மீட் பண்ண முடிஞ்சுதா? அவங்க கிட்ட நேர்காணல் பண்ண முடிஞ்சுதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் வேளச்சேரி பகுதி அமைந்திருக்கிற மகாசபை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலவரம் வந்து கலவரமா மாறி இருக்கு. அவங்கள மீட் பண்ண முடிஞ்சுதா? ஏதாவது சவால்கள் இருந்ததா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக அந்த நாளில் மேடவாக்கம் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ திருச்சபை அந்த கோல்டன் ஜூப்ளி விழாவை காண்பதில் வாழ்த்துறேன். பள்ளிக்கரண வட்டாரத்தில் இருக்கும்போது மேடவாக்கத்தில் சபை போதகராக 2 ஆண்டுகள் பணியாற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல ஊழியர்களை பங்கு பெற்று அவர்களோடு செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். 2 ஆண்டுகள் நிர்வாக செயலாளர், பொருளாளர், மூப்பர்கள் அனைவரும் நல்ல நிலையில் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பணியாற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு வட்டார சபையாக மாத்திரமல்ல, நல்ல உயர்ந்த வானொலிய ஒரு சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே பணியாற்றின நாட்களில் பழைய சபையில் ஆராதனை செய்த அதை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த நாட்களில் ஆலயத்தினுடைய ஆத்துமாக்களுடைய பெருக்கத்தை அறிந்து விசாரமான ஆலை கட்ட வேண்டும் என்று சொல்லி அடிக்கல் நாட்டுங்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் அடியனுக்கு கூட அங்கே பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்தார். சபையானது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கான மனதாக நான் வாழ்த்துக்கிறேன். அந்த பணியாற்றிய காலத்துல வந்து எந்த அளவுக்கு ஊழியம் விரிவடைஞ்சது அதை பத்தி நம்ம பிரான்ச்சு சர்ச்சையாக அந்த செய்யாமல் இருந்தது. அதுக்கு வேன் வைத்து வந்து நம்ம கிராம ஊழியம் நீங்க இருக்கும்போது தான் அந்த செய்யாமல் தொடங்கப்பட்டதா? இல்லை, ஏற்கனவே இருந்தது. அதை நாங்கள் பிரிவில் கண்டினியூ பண்ணோம். அதே மாதிரி பெண்கள் சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் வேன் வச்சுக்கிட்டு போயிட்டு அங்கேயும் ஊழியம் செஞ்சுட்டு அவங்க ஊழியங்களே நம்ம பார்த்து விசாரிச்சிருந்தோம். அந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறணும்னு நான் வாழ்த்துறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறதான மேடவாக்கம் திருச்சபையினருக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 13ஆம் ஆண்டு வரைக்குமாய் அடியேன் அந்த பகுதியில் பணி செய்யும்படியான ஒரு வாய்ப்பினை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பங்களும் அதிகமாய் நேசித்து திருச்சபையினுடைய எல்லா காரியங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். விசேஷமாய் மேடவாக்கம் திருச்சபை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், ரொம்ப வேகமாக ஊழியத்தை செய்யக்கூடியவங்க. தப்புனா உடனே கேட்கறது மாத்திரம் இல்லை, சரியான காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு திருச்சபை. மூத்த விசுவாசிகள், ஸ்தாபனத்தினுடைய பெரிய தலைவர்கள் இருந்ததான ஒரு திருச்சபை. அவ்வளவு மூத்தவங்க இருந்தாலும் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமான கனம் கொடுக்கக்கூடிய ஒரு திருச்சபையார் என்பதில் நான் சொல்லிக்கொள்வது மிக பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டில் இந்த வேளையில் கூட அந்த மூத்தவர்கள் இந்த 50வது ஆண்டு விழாவில் அவர்களெல்லாம் கர்த்தருக்குள் அந்த இந்த கடந்து போயிருந்தாலும் அவர்கள் இந்த நாளில் நினைவு கூறுகிறேன். நீங்க அங்க பணியாற்றிய காலத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. திருச்சபையினுடைய கட்டுமான பணி. நான் அங்கே வரும்போது ஃபில்க் பீம் போட்டிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றது. நான் அங்கேருந்து போகும்பொழுது கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கான்கிரீட் போடுறதுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற திருச்சபையினுடைய நிர்வாக குழுவினர், திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை இந்நாளிலே 50வது பொன் விழாவை காண்கிறபடினாலே மகாசபையின் ஊழியர் நிலைய இயக்குனர் என்ற நிலையிலே உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஊழியம் சிறப்பாக விளங்க நாள் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தி வருகிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மேடவாக்கம் திருச்சபையில எந்த வருஷத்துல எந்த வருஷம் வரைக்கும் ஊழியர்? 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே நம்முடைய மகாசபை மூலமாக 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்னுடைய பணி நிறைவு அடைந்து அங்கிருந்து மாற்றப்பட்டேன். அந்நாளிலே எங்களுக்கு அருமையான உதவியாக இருந்த திருச்சபை நிர்வாகிகள், கொயர்கள், விசுவாச மக்கள் அனைவரும் எனக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள். திருச்சபை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது திருச்சபைக்கு லிப்ட் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நிர்வாகிகள் ஒப்புதலின் பேரிலே ஜெபித்து அது ஆரம்பிக்கப்பட்டது. அந்நாளிலே திருச்சபை கட்டுமான பணிகள் நிறைவேறுவதற்கு கடவுள் எனக்கு கிருபை பாராட்டினார். அதே சமயத்தில் திருச்சபை நிர்வாகிகள் எனக்கு அதிகமாக கூட இருந்து எனக்கு உதவி செய்தார்கள். அந்த உதவிகளை நினைத்து ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் தன் அன்பு நிறைந்த கரங்களினாலே உங்களை ஆசீர்வாதத்தை பெருக செய்து நடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே கர்த்தர் தாமே இந்த ஆலயத்தை உயர்த்தி வந்திருக்கிறார். இந்த பொன் விழாவை கூட்டத்தை கர்த்தர் தாமே நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளை நாங்கள் காண செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2005ஆம் வருடம் முதல் 2010ஆம் வருடம் வரை நான் இந்த பகுதியிலே இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு சிறிய சபையாய் சிறிய ஒரு ஆலயமாய் இருந்தது. ஆனாலும் நாங்கள் அதிகமாய் ஜெபித்தோம் புதிய ஆலயத்தை கட்டுவதற்காக. சபையாராய் கூடி நாங்கள் ரவுண்டா நின்று ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த நாள் பெரிய ஆலயத்தை கொடுத்து 50வது பொன் விழா ஆண்டை காணும்படியாய் நம் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அங்க பணியாற்றிய போது மேடவாக்கம் திருச்சபை குறித்து பிடிச்ச ஒரு விஷயம் எதாவது? அன்பு சகோதரிகள் என்னிடத்தில் அதிகமாய் பாராட்டின அன்புக்காக நன்றி சொல்றேன். அப்போ எங்க மகன் டெல்லியில இருந்து படிச்சுட்டு 10 மாணவர்களோட அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவங்க அங்க பிள்ளைகளை அந்த ஊழியர் செய்த அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உபசரணையா ஆகாரம் கொடுத்து பணம் கொடுத்து ஊழியத்துல பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வாதமாய் அழைத்து வந்தார்கள். நான் குக்கர் வெடிச்சு முகமே கருகி போன நிலைமையில என்னை பார்த்து எனக்கு அன்பை உபசரித்து எனக்கு அன்பு பாராட்டி செபிச்சாங்க. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். என் குடும்பத்தை தாங்கினாங்க. அந்த திருச்சபை என்றைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. திருச்சபைக்கு கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அடியேனையும் ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறார். நான் முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மேடவாக்கம் சபையில தான் ஆரம்பித்தேன். ஆலயத்தை கட்டவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக ஆலயத்தில் எல்லாமே சிறப்பாய் நடக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அடியேன் அந்த இடத்துல இருந்து தான் நான் ஊழியம் செய்யும் பொழுது என்னோட கூட ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் நாங்கள் இருவருமே இணைந்து அந்த இடத்துல ஊழியம் செய்தோம். சபை இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய தேவன் உதவி செய்வாராக. நீங்க அந்த வேதாகம சகோதரி அந்த ஊழியம் செய்யும் போது மேடவாக்கம் திருச்சபை விசுவாசிகள் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? விசுவாசிகளிடம் பிடிச்ச விஷயம்னு சொன்னா அந்த இடத்துல மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பிள்ளைகளுமே நல்லா பாடக்கூடிய திறமையுள்ள பிள்ளைங்க. அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த பாட்டு செஷன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும். ஆனால் எல்லா பிள்ளைகளுமே வாத்திய கருவி இசைக்கவும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 50வது வருட பொன் விழாவை காணும் மேடவாக்கம் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்திலே நான் வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க அங்க பணியாற்றிய காலம் என்னது? அப்போ நீங்க பணியாற்றிய போது உங்களுக்கு மேடவாக்கம் திருச்சபை விசுவாசிகள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? 2012ஆம் வருஷத்திலிருந்து 2015ஆம் வருஷம் வரைக்கும் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையிலே வேதாகம சகோதரியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். இதுல வேத வினா போட்டியெல்லாம் நாங்க வைப்போம். அப்படி வைக்கிற பட்சத்துல வயதுல மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே அந்த வசனத்துல ரொம்ப வாஞ்சியா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தாங்க. விசேஷமாய்
வேதவினா போட்டிகள் வைக்கப்படும் பொழுது எல்லாரும் அதுல ரொம்ப இன்முகத்தோட கலந்து கொள்வாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா வயதுல மூத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வாஞ்சியா அந்த காரியங்களை மேற்கொள்வது வழக்கம். அதனால எனக்கு அந்த விஷயம் வந்து மேடவாக்கம் சபையில ரொம்ப பிடிக்கும். அவர்கள் வசனத்திலே தேறினவர்களா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே 50வது பொன்னு விழா காண்கிறதான மேடவாக்கம் மற்றும் திருச்சபையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபையிலே 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அது நிமித்தமாக மீண்டும் ஒரு விஷயமாக ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். நன்றி. உங்களுக்கு அங்கே மேடம் திருச்சபையில் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாம் தான் ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாத அனுபவங்கள்னா 8 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு 4 சபை நிர்வாகத்தினரை நான் பார்த்திருக்கிறேன். சிறப்பாக செய்யும்படியாய் நிர்வாகத்தினர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 8 ஆண்டு காலத்தை கடக்க முடியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உங்களுக்கு மேடம் திருச்சபையில் விசுவாசிகள் கிட்ட பிடிச்ச விசுவாசத்தில் பிடிச்சது அது சின்ன பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகளாகட்டும், வாலிப பிள்ளைகளாகட்டும், சகோதரிகளாகட்டும், திருச்சபை சார்ந்த மக்களாகட்டும், ஊழியத்தின் பாதிரை எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்து ஏற்ற காரியங்களை செய்வதற்கு எனக்கு அவர்கள் உதவியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. 50ஆம் ஆண்டு பொன்விழா காணும் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையினரை ஆனந்தபுரம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் வேதாகம சகோதரியாக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல்லாண்டு இந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில் நான் 2023ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்திலிருந்து 2025ஆம் ஆண்டின் மே மாதம் வரையிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில் வேதாகம சகோதரியாக பணிபுரிய தேவன் எனக்கு கிருபை செய்தார். இன்னும் வருகிற நாட்களிலும் இந்த சபை எல்லா ஊழியங்களிலும் கிப்பாமு சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் என்று சொல்லி சபை இன்னுமாக வளர்ந்து பெருக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எங்களுடன் தொடர்புல இணைந்ததுக்காக நன்றி சாம் அவர்களே. ஒளிப்பதிவு ஃபெலிக்ஸோட உங்கள் சாம். மீண்டும் புளியமரம் நியூஸ் தொலைக்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பல பாடல் போட்டிகளில் பங்கு பெற்று சாதனைகள் பல படைத்து விருதுகளையும் பரிசுகளையும் குவித்து தனக்கென ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை. அதன் தொகுப்பினை இப்போ பார்ப்போம்.
ஒரு திருச்சபையோட வளர்ச்சிக்கு போதகர்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியமோ, சகோதரிகள் ஐக்கியத்தோட பங்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம். இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா முக்கியத்துவம் வாய்ந்தது ஓய்வு நாள் பள்ளி. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை இருப்பாங்க. அவங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணும்போது அவங்கள அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ள நம்ம போதும் ஆயிடும். ஆனா அவங்கள மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் ஒரே இடத்துல அட் த சேம் டைம் அவங்கள வச்சு ஹேண்டில் பண்றதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் டெடிகேஷன். அதுல அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய தியாகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே அது மாதிரிலாம் வந்துடாது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்தை பண்றவங்க தான் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள். அவங்களுடைய தொகுப்பு தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த ஊழியத்தை தியாகத்தோட செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஒரு தொகுப்பை நம்ம இப்ப பார்க்கலாம். திருச்சபையோட வளர்ச்சிக்கு நிறைய பேரோட பங்கு நம்ம பார்த்தோம். அதாவது வாலிபர் ஐக்கியம், சகோதரர் ஐக்கியம், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள், போதகர்கள், இவங்களுடைய பங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் 1000 தான் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஐக்கியமே கிடையாது. ஐக்கியம்னா இட்ஸ் நாட் அ குரூப் ஆஃப் பீப்புள், இட்ஸ் ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ. ஒரே ஒரு ஆள் பண்றது. அதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் எவ்வளவோ வேலை இருக்குது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணா நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு பயங்கர டைட் ஷெட்யூல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊழியம் கோயில் பிள்ளை ஊழியம். அதை பத்தி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஆரம்பத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த ஊழியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு தொகுப்பை நம்ம பார்க்கலாம். இத்துடன் 7 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் புளியமரம் நியூஸ் தொலைக்காட்சியில். இது உண்மையின் வடிவம், நிஜத்தின் நிழல். வணக்கம்.